நண்பர்களே, இன்னைக்கு மாட்டு இறைச்சி பிரியாணி சாப்பிட போகிறோம். சுட சுட இப்போ தான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இலையை போட்டுக்கலாம். லேசாக தண்ணியை துளிச்சு, இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சுட்டாங்க மாட்டு இறைச்சி பிரியாணி. இங்கே காட்டுங்க. வாவ், நம்மளே செஞ்சு வச்ச பிரியாணி தான். எப்படி இருக்கு? நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நண்பர்களே. பாருங்க, அப்படியே ஒரு கரண்டி வைக்கும். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பீஃப் பிரியாணிங்க. நல்லா ஜூஸியாக நாங்களே செஞ்ச பிரியாணி தான். அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. இந்த பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு. போன வாரம் சமையல் வீடியோ போட்டோம், இன்றைக்கி சாப்பிட்ற வீடியோ போடுறோம். ஸோ வாங்க எல்லோரும் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போட்டு விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது, இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணால் ஃபாலோ விடுங்க. வாங்க நண்பர்களே, பிரியாணி அறியாமல் பீஃப் பிரியாணி, சுவையான பிரியாணி, வாங்க பார்ப்போம். அப்படியே தம் உடைக்க போகிறோம். அப்படியே மலர்த்தி போட வேண்டியதான். இதை எடுத்து இப்படி மலர்த்தி போடணும், இதை எடுத்து இப்படி மலர்த்தி போடணும், இப்படி மலர்த்தி போட வேண்டியதான். அவ்வளோதாங்க, அருமையான பிரியாணி. நல்லா உதிரி உதிரியாக இருக்கு. சூப்பர். வாவ், ஓகே. நண்பர்களே, இன்னைக்கு மாட்டு இறைச்சி பிரியாணி சாப்பிட போகிறோம். சுட சுட இப்போ தான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இலையை போட்டுக்கலாம். லேசாக தண்ணியை துளிச்சு, இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சுட்டாங்க மாட்டு இறைச்சி பிரியாணி. இங்கே காட்டுங்க. வாவ், நம்மளே செஞ்சு வச்ச பிரியாணி தான். எப்படி இருக்கு? நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நண்பர்களே. பாருங்க, அப்படியே ஒரு கரண்டி வைக்கும். வாவ், ஓகே, மூடிடலாம். இலையை போட்டு சாப்பிட்ற சாப்பாடு வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் வெங்காயம் வச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் அவிச்ச முட்டை. ஓகேவா? இங்கே பாருங்கள் நண்பர்களே, சாப்பிடுவோமா? பயங்கரமான பிரியாணி. ஃபஸ்ட்டு பிரியாணி பாருங்கள், சும்மா பொல 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 பொலன்னு அழகாக இருக்குது. சும்மா பிசு 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 பிசுன்னு இந்த மாட்டு இறைச்சிக்கான உள்ள கொழுப்புலாம் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப சுட சுட இருக்குது. டேஸ்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட் பைட் ரொம்ப சுட இருக்கு. சேஸ். பயங்கரமாக இருக்குங்க. வீட்டில் செஞ்ச பிரியாணி வேற லெவல் பாங்க. இந்த பிரியாணி வீடியோ அடுத்த வாரம் வரும், அதையும் பாருங்க. பாருங்க, ரொம்ப சூடாக இருக்குது. நம்ம போட்ட கறியை பாருங்க, அப்படியே தனியாக போயிட்டு இருக்கு. மாட்டு இறைச்சி சூடு தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ சாப்பிடுவோமா? அப்படியே கறி வச்சு பேக் பண்ணி. அருமையாக இருக்கு நண்பர்கள், ரொம்ப சூடாக இருக்கு. நண்பர்கள் இங்கே பாருங்க, சும்மா பிசு 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 பிசுன்னு இருக்கு நண்பர்களே. அடாடாடாடா, பாரு, சூப்பர் பிரியாணிங்க. சும்மா விட்டுக்கிட்டே இருக்கலாம். தரமான பிரியாணி, வேற லெவல் போங்க. கறியை காட்டுதான் உங்களுக்கு. இங்கே பாரு, ஜூஸாக வடியுதுங்க. அடாடாடா, வேற லெவல். எப்படி ஜூஸாக வரையுது பார்த்தீங்களா? சூப்பர் ஜூஸுங்க. இதைத்தான் எதிர்பார்த்தேன். இதை அப்படியே சாப்பிடுவோமா? கொழுப்புல உள்ள கறி படம் அதான் வெடிக்குது. பாமா வெடிக்குது நண்பர்களே, வேற லெவல். பாருங்க, பிசு பிசுன்னு அடுத்தாப்புல வாங்க. நல்லா பிசைஞ்சு அடி வச்சு இப்போ ஒரு கறி எடுத்து சாப்பிடுவோம். கறி எங்க பாருங்க, சும்மா நார்மலாக போகுது. அதை அப்படி வச்சு வெங்காயத்தை கொஞ்சம் வச்சு அப்படியே மூடி அப்படியே பேக் பண்ணிடுவோம்.
ம். அப்படி அருமையான டேஸ்ட், நம்ம செம்ம ஃப்ளேவராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கண்ணா. நல்ல பிசைஞ்சு கறி நாங்கள் வந்து 1.25 கிலோ போட்ட மாதிரிங்க. இப்போ சாப்பாடு எடுத்தோம், முட்டையை பாதி உடச்சி, பாவம் முட்டை இல்லாமல் பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்கு. கூட கறியையும் வச்சு கொஞ்சமாக வெங்காயத்தையும் பிச்சு போட்டு கொஞ்சம் சோறை பேக் பண்ணி அப்படியே ஒரு கை எடுத்தா கை செம்ம வாய்ங்க. சமோசமாக இருக்கு. நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், வேற ஏதாவது தான். மாட்டுக்கறி என்னன்னா கொழுப்பு அதிகமாக இருக்கு, நல்லா பிசு பிசுன்றது. தரமான சாப்பாடு, தொடர்ந்து சாப்பிடுங்க. நல்ல கறி நிறைய போட்டோன்னே எங்கே பார்த்தாலும் கறியாக தான் இருக்கு. அப்படியே மூடி. ஐயோ செம்ம சாப்பாடு நண்பர்களே. சூப்பர். நீங்களும் இப்படி நல்ல கறியை செம்ம சாப்பாடு நண்பர்களே. ரொம்ப நாளாக பிரியாணி, பீஃப் பிரியாணி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. ஸோ இன்னைக்கு அது நிறைவேறிச்சு. வேற லெவல், வேர்த்து உருவிட்டு போங்க. கறியெல்லாம் சும்மா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க, அவ்வளோ ஆயிலெலாம் கிடையாது. ஃபுல்லாக மாட்டு இறைச்சியில் உள்ள கொழுப்பு தாங்க. தரமான சாப்பாடு தான். ஓகே, கடைசியா நல்லா சோறை பிணைஞ்சி வச்சுக்கிட்டு முட்டையை பேர்த்து இப்படி வச்சு கொஞ்சமாக வெங்காயத்தை அள்ளி மூடி மறுபடியும் ஒரு கறிக்கண்டு எடுத்து பேக் பண்ணி முடிச்சு விட்ருவாங்க. அப்பா, வேற லெவல், சரமான சம்பாதம், சூப்பரான பிரியாணி நண்பர்கள். பீஃப் பிரியாணி செம்ம லெவல். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. வேறண்ணே, இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுவாங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபாலோ பண்ணாத ஃபாலோ பண்ணிவிடுங்க. செல்வம் பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது, இன்ஸ்டா ஐடி இருக்குது, ஃபாலோ பண்ணாத. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்கள். பாய்.